தாவேக்காவை நாங்கள் ஒன்றும் விமர்சிக்கணும் அப்படின்னு சொல்லலை. அதுக்காகவே நாங்கள் ஒன்றும் யூடியூப் ஆரம்பிக்கல, அதுக்காகவே ஒன்றும் நாங்கள் பேசலை. ஒரு செய்தியாளர் செய்தி சேகரிக்க வர்றாரு அப்படின்னா அது ஒரு நடைமுறைன்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு எப்படி பேட்டி கொடுக்கணும்னு சொல்லி ஒன்று இருக்குது, ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது. ஒழுக்கன்றது சுத்தமாகவே தாவேக்கா நிர்வாகிகள்கிட்ட சுத்தமாக கிடையாது. விஜய் அவர்கள் வந்து அவங்களோட நடிகர்களை நீங்கள் அரசியல் படுத்துங்க, ஒழுக்கான என்னன்னு சொல்லி கொடுங்க, கட்சி மாநாட்டுக்கு எப்படி வரணும்னு சொல்லுங்கள். எல்லாமே தண்ணி அடிச்சுட்டு வர்றான், முழு மது போதையில் வரானுங்க. அந்த மாதிரி வர வேணாம் தம்பிகளாக, நம்ம கட்சிக்கு வந்து அவப்பெயர் தான் அப்படின்னு சொல்லி வந்து உங்கள் தலைவர் வந்து சொல்லணும். அதை உங்கள் தலைவர் சொல்லவே மாட்டார். ஏன்னா தண்ணி அடிக்காமல் வராதிங்க அப்படின்னா ஒரு பையன் அந்த கூட்டத்துக்கு போக மாட்டான். அதே மாதிரி பள்ளிக்கூடத்து பயலுக வந்து ஆட்டம் போடாதீங்கப்பா, கிரில் கம்பியில் ஏறாதீங்கப்பா அப்படின்னா அதாவது பள்ளிக்கூடத்து பையங்க மாநாட்டுக்கு வராதிங்க அப்படின்னா விஜய்க்கு கூட்டமே கூடாது. ஏன்னா வர்றது ஃபுல்லாமே பள்ளிக்கூடத்து பையங்க தான். இப்போ கூட சமீபத்தில் ஒரு பேட்டி பார்த்தோம். அந்த பேட்டியுள்ள ஒரு செய்தி சேகரிப்பாளர் வந்து செய்தி சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ கூட இந்த அணில்கள் அந்த வயரை பார்த்தோன்னே அந்த வயர் பின்னாடியே ஆட்டம் போட்டுக்கிட்டே போகுதுங்க. இந்த அளவுலாம் பண்ணுற வசதான் உங்களை அணில்னு சொல்லி விமர்சிக்கிறோம். ஏன்னா ஒழுக்கத்தை கடைபிடிங்க, இல்லைன்னா மேலும் மேலும் உங்கள் கட்சிக்கு வந்து அவப்பெயரை தான் ஏற்படுத்துமோ தவிர எங்களை விமர்சித்து ஒரு பிரயோஜனமும் உங்கள் கட்சி, அதாவது உங்கள் தலைவர் விஜய் வந்து விமர்சிக்க மாட்டார். நீங்கள் கீழ்மட்டத்தில் இருக்க தொண்டர்கள் உறுப்பினர்கள் தான் சீமான் வாழ்க ஒழிக அப்படின்னு சொல்கிறது. இந்த மாநாடு வந்து இயற்கைக்கு போடுறாரு, மாட்டுக்கு போடுறாரு, மனுஷங்களுக்கு மாநாடு போட மாட்டார் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் உங்களோட அறியாமை, சரிங்களா? மனுஷங்களுக்கும் மாநாடு போட்டிருக்கோம். எல்லா போராட்டையும் தமிழ்நாட்டில் எல்லா போராட்டத்திலையும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் பங்கேற்றிருக்காரு. உங்களுக்கும் சேர்த்தே போராடி இருக்காரு, சரிங்களா? அதாவது ஒன்றும் தெரியாத தற்கொலைத்தனமாக இன்னும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஒழுக்கத்தை கடைபிடிங்க, இல்லைன்னா மேலும் மேலும் உங்கள் கட்சிக்கு அவப்பெயரை தான் ஏற்படுத்தும். இல்லைன்னா இதுக்கு மேலேயும் நீங்கள் சோசியல் குப்பையாக தான் இருப்பீங்களே தவிர மென்மேலும் வளர மாட்டீங்க.